இந்த உலகத்துல ரெண்டே விதமான மக்கள், தேவ பக்தியா நடக்கிறவங்க, தேவ பக்தி இல்லாதவங்க, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்க. இந்த ரெண்டே பிரிவு மக்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விதமான மக்கள் மத்தியிலுமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உபத்திரவம், கஷ்டம். தேவ பக்தியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரும் துன்பப்படுறாரு, தேவ பக்தி இல்லாதவரும் துன்பப்படுறாரு. அப்போ உபத்திரவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பொதுவான ஒரு விஷயம். ஆனா ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவருக்கு ஒரு சாதாரண மனிதன் படக்கூடிய உபத்திரவத்திலிருந்து அதிகமான உபத்திரவத்தை கிறிஸ்தவர் அனுபவிக்கிறார். அப்படி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒருத்தருக்கு, தேவபக்தியா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பூமியில அவர் தேவபக்தி உள்ளவரா இருக்கிறதுனால என்ன லாபம், என்ன நன்மை அப்படின்னா, தேவனுடைய மாறாத வாக்குறுதி அப்படிங்கிறது அவருக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு தேவபக்தி இல்லாத ஒரு மனிதனுக்கும் தேவபக்தி இருக்கிற ஒரு மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே தேவபக்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, தேவனுடைய பாதுகாப்பும் அரவணைப்பு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல முதல் 9 வசனத்துல 1,44,000 பேர் தங்களுடைய நெற்றிகளை முத்திரை போடப்பட்டவர்களா அதுவும் பார்த்தோம். இந்த 1,44,000 அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட தேவபக்தி உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி அப்படிங்கிறது, ஒரு கிறிஸ்தவரா இந்த பூமியில உபத்திரவப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதி என்ன. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து 7 முத்திரைகளால் பொறிக்கப்பட்டிருந்த புஸ்தக சுருளை வாங்கினாரு. அதுல 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டுருச்சு, இன்னும் ஒரு முத்திரை உடைக்கப்படணும். ஆனா அதுக்கு முன்னாடி 7வது அதிகாரத்துல வேறொரு நிகழ்ச்சி நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பையும் வாக்குறுதியும், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பாரு அப்படிங்கிறதையும் இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் நம்மளுக்கு காண்பிக்கிற இருக்குது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல யோவான் எதை பார்க்கிறார்? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிகளிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த முறை யோவான் எதை பார்க்கிறார்? திரளான கூட்ட ஜனங்கள் தங்களுடைய கைகளை குருத்தோலை பிடிச்சிட்டு இருக்கிறதையும் வெள்ளை அங்கில் தரித்திருக்கிறவங்களாகவும் எண்ண கூடாதவர்களாகவும் இருக்கிறத யோவான் பார்க்கிறார். இந்த வெள்ளை அங்கி தரித்திருந்தது அப்படிங்கிறது இவங்க வெற்றி பெற்றவங்களாகவும், இவங்க பரிசுத்தவான்களாகவும், இவங்க ஜெயித்தவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுது. இவங்களுடைய கையில குருத்தோலை அப்படிங்கிறது எது அடையாளப்படுது? லேவியராம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 40வது வசனத்துல குருத்தோலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த திரளான கூட்ட ஜனங்கள் தங்களுடைய கைகளில் குருத்தோலை பிடிச்சுக்கிட்டு வெள்ளை அங்கிகளை பிடித்துக்கிட்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. 10வது வசனத்துல அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீச்சு இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களின் சூழ நின்று சிங்காசனத்தின் முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, இந்த திரளான ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிறார். இப்போ யோவான் இதை பார்த்துட்டு இருக்கும் போது மூப்பர்கள் ஒருத்தன் யோவானிடம் இருந்து வந்து யோவானை பார்த்து இந்த வெள்ளை அங்கிகள் தரித்திருக்கிற இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு யோவான் அந்த மூப்பனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அந்த மூப்பன் யோவானை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. 7வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து விழுத்தவர்கள். இந்த திரளான கூட்ட ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூப்பன் யோவானுக்கு சொல்றாரு. 2வது விஷயம், இவங்க தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த திரளான கூட்ட ஜனங்கள் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்து. முதல் நூற்றாண்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இப்பொழுது வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலையுமே ஒரு கிறிஸ்தவருக்கோ இல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு உபத்திரவம். ஒரு கிறிஸ்தவர் மன அளவுல உபத்திரவப்படுறாரு, உடல் ரீதியா உபத்திரவப்படுறாரு, அவர் தோல்வியை அனுபவிக்கிறாரு, பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதுல அவர் உபத்திரவப்படுறாரு. உபத்திரவம் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியாத விஷயம். அவர் மனசோர்வுடையவரா இருக்கலாம், ஏமாற்றப்படக்கூடியவரா இருக்கலாம், தோல்வி அடையக்கூடியவரா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது, உபத்திரவம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம்.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்க முதல் நூற்றாண்டில் இருந்த சபையாருக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிறது, பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நாம் அநேக உபத்திரவங்களை தாண்டி தான் போகணும் அப்படின்ட்டு நாம் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத, நீ 10 நாள் சோதிக்கப்படுவ, ஆனா மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல யோவான் தன்னை பத்தி எழுதும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவர் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் உபத்திரவம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியாத விஷயம். அவர் உபத்திரவப்படணும், அந்த உபத்திரவத்தை அவர் ஜெயிக்கணும். இது அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இங்க யோவான் பார்த்த திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை பிடித்திருந்தவங்க எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னா மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்த இவங்க தங்களுடைய விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதையும் அவங்க விடல. இவங்க தங்களுடைய அங்கிகளை ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னா இவங்க இயேசுனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால இயேசுவின் ரத்தம் இவங்களை சுத்தப்படுத்தியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி உபத்திரவப்பட்டு வெற்றி பெறுகிற விசுவாசத்தை காத்துக்கொள்கிற ஒருவருக்கு தேவன் கொடுக்குற மிகப்பெரிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்தில் அதுக்கான பதில் இருக்கு. 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீழ்ச்சி இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வேலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றுகளில் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றார். இந்த வசன பகுதி பரலோகத்தை பத்தி பேசல, பரலோகத்தில் இருக்கிறவங்களை பத்தி பேசல. இந்த வசன பகுதி பூமியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பத்தி பேசியிருக்கு. இந்த திரளான ஜனங்கள் வெள்ளையங்கை தரித்தவங்களா மிகுந்த உபத்திரவத்துல மிகுந்த கஷ்டத்துல வந்து மிகுந்த கஷ்டத்திலையும் விசுவாசத்துல ஜெயிச்சு துன்பப்பட்டு அதை வெற்றி பெற்று வந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி தான் இதுவாக இருந்தது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ரோமர்களால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரோம ராஜாக்களால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முக்கியமா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதும் போது டொமோஷியன் அப்படிங்கிற மிக மோசமான ராஜா ரோம ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இந்த ரோம ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த டொமோஷியன் என்ன பண்ணா அப்படின்னா, கிறிஸ்தவர்களை நீங்க என்ன ஆராதனை பண்ணணும், என்ன நீங்க வணங்கணும், என்ன தேவன் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டிருந்தான். ரோம் ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய நகரங்கள்ல இந்த டொமோஷியனுடைய சிலை உருவங்களை வச்சு இதை நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டிருந்தான். ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள் டொமோஷியனை வணங்காம டொமோஷியனை சேவிக்காம இரவும் பகலும் ஜீவனுள்ள தேவனை அவங்க சேவிச்சிருக்காங்க. இதனால முதல் நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த உபத்திரவத்திலையும் இவங்க தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகல. இவங்க உபத்திரவப்படும் போது இந்த உபத்திரவத்திலிருந்து இவங்க ஜெயிச்சதுனால, உபத்திரவப்பட்டு இந்த உபத்திரவத்தை ஜெயிச்சு கடந்து வந்ததுனால இவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் என்னதாக இருந்தது அப்படின்னா, தேவன் அவர்களுக்கு வாசமா இருப்பார் 1, இவர்கள் பசி அடைவதும் இல்லை 2, இவர்கள் தாகம் அடைவதும் இல்லை 3, வேலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து இவர்களை மேய்ப்பாரு, நடத்துவாரு, தேவன் இவர்களுடைய கண்ணீர்ல துடைப்பாரு. இந்த மொழி நட வந்து பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வசன பகுதிகளை நம்ம படிக்கிறதின் மூலமா இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏசாயா புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தர் இதை சொன்னார். ஏசாயா 49:9வது வசனம் 19வது வசனம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்கள் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை,
உஷ்ணமாகிலும் வேலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்கள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நம்ம படிச்ச இந்த 3 வசன பகுதியுமே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ராஜ்யத்தின் கீழ் அடிமையா இருக்கும் போது அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது. பாபிலோன், அசிரியர்கள், இந்த 2 ராஜ்யத்திட்டிருந்துமே இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும் போது அவர்களை விடுதலை பண்ணி அவங்களை கொண்டு வந்து தேவன் அவர்களுடைய தேசத்தில் வைப்பார் அப்படிங்கறத சொல்றதுக்காகவும் விடுதலையை அடையாளப்படுத்துறதுக்கு, அந்த விடுதலைப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட வசன பகுதிகள் தான் இது. அப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல தேவன் தாமே உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வேலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்களை வேதனைப்படுத்துவதும் இல்லை அப்படிங்கிறது உபத்திரவத்திலிருந்து தேவன் இவர்கள் கொடுக்கக்கூடிய விடுதலையை காண்பிக்கக்கூடியதா இருந்தது. தேவன் ரோம் ராஜ்யத்தை நியாயத்திருக்க போறாரு, ரோம் ராஜ்யத்தை கீழே தள்ளி போட போறாரு. இனி ரோம ராஜ்யம் வல்லமையான ராஜ்யம் இருக்க போவதில்லை அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்பட்டு 2026 இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற உபத்திரவப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? உங்களுக்கும் எனக்கு இது என்ன செய்தியை கொடுக்குது? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால நீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உபத்திரவத்தை பட்டுட்டு இருக்கீங்க. அந்த உபத்திரவமும் கஷ்டமும் உங்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துது? ஒண்ணு, அது உங்களை தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்க செய்தா, தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை விட செய்தா, தேவனை ஆராதிக்கிற நிறுத்த செய்தா அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா யோவான் பார்த்து இந்த திரளான ஜனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த திரளான கூட்டத்தில் நிக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நம்மளுடைய விசுவாசத்தை விட்டு விலகாம உபத்திரவம் கஷ்டம் வருகிற நேரத்துல நாம் நம்மை சோதித்து பார்த்து, நான் தேவனுக்கு பிரியமானது செய்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்து தொடர்ந்து முன்னோக்கி நம்ம செல்லணும். அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, உபத்திரவத்தில் அவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு, நம்ம தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 18வது வசனம் 19வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாய் இருக்கிறது. உபத்திரவம் தவிர்க்க முடியாத விஷயம். இந்த உபத்திரவத்துல தேவன் நம்பணும், தேவனுடைய வாக்குறுதியை நம்பணும், பொறுமையா இருக்கணும், விசுவாசத்துல முன்னோக்கி நாம் செல்லணும். தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் தான் நமக்கான அசையாத உறுதியான ஆத்தும நங்கூரமா இருக்குது. அதை நம்ம உறுதியா நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவன் நம்மோடு இருந்து கண்ணீர்களை துடைக்கக்கூடியவரா இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம சரியான பாதையில வழி நடத்துறவரா இருப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதி. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.